எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டீ கடை பால் பண்ணி செஞ்சு பாருங்கங்க. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்குலாம் அப்படி ஒன்று எடுத்து கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க. நம்ம அப்பம் செய்வோம் பாருங்கள், அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். டீ கடையிலலாம் போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் பருசாக பண்ணி வச்சுருப்பாங்க. நான் சின்னதாக பண்ணியிருக்கேன். இங்கே பருசாக வேணும்னா கொஞ்சம் மாவு அதிகமாக போட்டுக்கோங்க. அதிகமாக கொரி போட்டேன்னா கொஞ்சம் புசு புசுன்னு பருசாக வருங்க. டேஸ்ட் அதே டேஸ்ட்டு தான், ஆனால் நான் கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பால் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீ கடையிலலாம் பால் வந்து நல்லா அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஒரு கப் மைதா மாவு வச்சு இன்றைக்கி நம்ம பால் பண்ணு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பால் பண்ணு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த தயிர் எடுத்துக்கிடலாங்க. 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான தயிர், புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கணுங்க. 2.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிடலாங்க. ஒரு பிஞ்சளவு உப்பு, அப்புறமா ஒரு பிஞ்சளவு சோடாங்க. சோடா போட்டேன்னா தான் கொஞ்சம் உப்பி வரும். ஒரு பிஞ்சளவு போட்டால் போதும். இந்த அளவு போட்டால் போதும். அப்புறமா 2 ஸ்பூன் சுகருங்க. இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ஃபீட் பண்ணி எடுத்துக்கிடணும். ஃபீட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்குங்க. நல்லா க்ரீமி வரதுலேயே நல்லா அடிச்சுக்கிடணும். ஒரு 10 நிமிஷமாவது ஃபீட் பண்ணணுங்க. ஒரே டைரக்ஷனில் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் அடித்து எடுத்துக்கலாம். நல்லா 10 நிமிஷம் ஃபீட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அந்த மாதிரி க்ரீமியாக வரணும். நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு பாருங்க. நல்லா க்ரீமி கிடச்சா தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குங்க. அதனால் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதில் தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் மைதா மாவுங்க. இந்த பவுலுக்கு அரை பவுல் நம்ம தண்ணி எடுத்துக்கிடணும். அரை பவுல் தண்ணி ஊற்றியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இருந்தால் தான் பண்ணு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குங்க. ஒரு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். அந்த மாவை ஊற வச்சோம்னா கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக அடித்து எடுத்துகிட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிடலாங்க. நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கிடணும். 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஊற்றி வச்சிங்கன்னா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரக்ஷனில் அப்படி பண்ணணுங்க. நம்ம கேக்குக்கெலாம் அடிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணி எடுத்துடணும். மூடி வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் இருக்கட்டும். அப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பு எடுத்துக்கலாங்க. 1 கப்பு மைதா மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். அரை கப்பு தண்ணி ஊற்றணுங்க. அரை கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. தண்ணி ஆட் பண்ணிடலாம். கம்பி பதம் வராண்டாங்க. நம்ம பிசு பிசு தண்ணி வந்தால் போதும். சர்க்கரையை நல்லா கரைச்சி கொடுத்துக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடிங்க. தனி ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்குங்க. இது நல்லா கரையிட்டும். சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் பிசு பிசுன்னு வரட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 2-3 சொட்டு காணும் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை பாகு உரையாது. நல்லா மெல்ட்டாகவே இருக்குங்க. சர்க்கரை பாகு உரையாது. அதனால் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றினா போதுங்க.
நல்லா திக்காக காய்ச்சறதுனால அப்படியே உறைஞ்சிரும் உங்களுக்கு. நல்லா ஜூஸியாக இருக்குங்க இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா. சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம கோரி ஊற்றினா இந்த பதத்துக்கு வரணுங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வடியணும். இப்போ கரெக்டான பதத்துக்கு கிடச்சிருச்சு நமக்கு. இந்த இருக்கு பாருங்க, நூல் மாதிரி இழுக்கக்கூடாது, இந்த மாதிரி அந்து போகணும். இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. இப்போ இறக்கிடலாம். ரொம்ப முறுகிருச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஃப்ரை பேன் அதில்னா கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதமான சூட்டில் போட்டு எடுக்கணும், ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. எண்ணெய் வந்து இதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு இன்னொரு மட்டும் நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே மாவை அடித்து எடுத்துக்கலாம். 1 hour ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கரெக்டான பதத்துக்கு இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம கோரி எடுத்து ஊற்றும்போது பக்குவமாக இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா? இது இன்னொரு மட்டும் நல்லா அடிச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக கிடைக்குங்க. 1 கப்பு மாவு எடுத்தாலே நிறைய கிடைக்கும் நமக்கு. இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. மாவு தயாராகிடுச்சுங்க. கையில் கொஞ்சோண்டு நம்ம நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் எடுத்து போடலாம். மாவு வந்து ஒரு சொட்டுக்கான விட்டு பார்க்கலாம். கரெக்டான பதத்துக்கு இருக்குங்க. நம்ம எடுத்து போட்டுடலாம். அப்படியே கோரி போட்டுடலாம். அங்கங்கே வடியக்கூடாது, ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. வேகட்டும். அப்படியே எண்ணெய் கோரி ஊற்றணுங்க. சைடில் இப்படி கிளறி விட்டுருங்க. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். வேகட்டும் நல்லா. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துடலாங்க. இப்போ மறுபடியும் ஒரு தடவை நம்ம ஃப்ரை பண்ணணும். இதை கொஞ்சம் 2 செகண்ட் வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நல்ல கலர் கிடைக்குங்க. இப்போ மறுபடியும் ஒரு தடவை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் ஃப்ரை பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி 2வது ஒரு தடவை போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல கலர் கிடைக்குங்க. போட்டோன்னா கலர் வந்துருச்சு பாருங்கள். சூப்பரான பால் பன் ரெடிங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். 2வதும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணிடலாம். அந்த மாதிரி சூப்பராகிட்டு போட்டு எடுத்தாச்சுங்க. பார்த்தீங்களா? எம்மியாக கிடச்சிருக்கு. நம்ம கோரி ஊற்றும்போது கொஞ்சம் சேப்பு அங்கங்கே போயிட்டு, மற்றபடி எல்லாமே நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. இதில் வந்து சர்க்கரை பாவில் போட்டுக்கிடலாம். அப்படியே நம்ம உள்ளுக்கு ஊற போடாமல் ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம கோரி ஊற்றிக்கிடணுங்க. கோரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்து நல்லா உள்ளே இறங்கிரும். இப்போ அப்படியே நம்ம
சர்க்கரை பாவை கோரி ஊற்றிடலாம். ஜூஸ் நல்லா இறங்கிருங்க இப்படி ஊற்றுனீங்கன்னா. கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சிங்கன்னா சரி, சட்டுன்னு இறங்கிருங்க. நம்ம கடாயில் போடுறதோட இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு ஊற வைங்க, சூப்பராக ஊறிடும் உங்களுக்கு. அப்படியே ஊறட்டுங்க. அப்படியே சர்க்கரை பாகில் திருப்பி போட்டுடலாம். ஒரு 10-15 நிமிஷம் இருந்துச்சுன்னா நல்லா ஊறிடும் உங்களுக்கு. அப்படியே ஜூஸ் பூரா உள்ள இறங்கிரும். அருமையான சுவையில் பால் பன் ரெடிங்க. நல்லா ஜூஸியாட்டு எம்மியாட்டு நல்லா பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஜூஸும் உள்ள நல்லா இறங்கிருச்சுங்க. அப்படியே பால் பன் எடுத்து ஜூஸ் இறங்கியிருக்கான்னு பார்க்கலாங்க. சூப்பராக இறங்கியிருக்கு பாருங்க. நல்ல ஃப்ளஃபியாட்டு நல்ல ஜூஸ் இறங்கியிருக்குங்க. நல்ல ஜூஸியான பால் பன் ரெடி. எப்படி இருக்கு பாருங்க, அட்டகாசமாட்டு சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிருக்குங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நான் எடுத்துட்டேன். ஒரு 1/2 hour போட்டிங்கன்னா போகிறோம், நல்லா இறங்கிருங்க உங்களுக்குள்ள ஜூஸ் வந்து. நல்ல ஜூஸ் நல்லா உள்ள இறங்கிருக்கு பாருங்க. சரிங்களா? இந்த மாதிரி இறங்கணுங்க. இறங்கினா தான் பால் பன் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். ஜூஸியான டீ கடை பால் பன் ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்ல சக்கரெலாம் உள்ளே இறங்கிட்டுங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க. இவ்வளோ நாளும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் மெசேஜில் சந்திப்போம். பாய்.